Hello everyone, this is Yogesh. ஸோ ரெக்டாங்கிள் ஈவெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து செகண்ட் ரவுண்ட் சர்க்கியூட் டிடெக்டிவோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கொஷின்ஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, சூஸ் த மிஸ்ஸிங் காம்பனண்ட் இந்த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்னன்னா, ஒரு மிஸ்ஸிங் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் எந்த காம்பனண்ட் இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த காம்பனண்ட் வச்சா இந்த எல்இடி வந்து கரெக்டாக க்ளோ ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இங்கே 9 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 2 வோல்ட் எல்இடி இருக்குது. ஸோ வந்து இங்கே வோல்டேஜ் குறைக்கணும், ப்ளஸ் வந்து இது கரண்ட்டும் குறைக்கணும். ஓகேவா? வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையும் குறைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெசிஸ்டர் யூஸ் பண்ணாதான் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே வந்து குறைக்க முடியும். ஸோ குறைச்சோம்னா தான் வந்து நமக்கு எல்இடி கரெக்டாக எரியும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதோட ஆன்சர். சரியா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வேர் வில் பி த அவுட்புட் ஆஃப் த டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் அப்படிங்கிறது தான் செகண்ட் கொஷின். ஸோ இதில் வந்து என்னன்னா, ஸோ இதில் 3 ஏரியா கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 3ல் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ த்ரீங்கிறது என்னன்னா டிரான்சிஸ்டரோட பேஸ். ஸோ டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து ஆல்வேஸ் இன்புட். ஸோ ஓகே, அவுட்புட்டை நம்ம அங்கேருந்து எடுக்க முடியாது. ஸோ வந்து 3 கிடையாது. ஸோ 1 and 2 நிறைய பேர் 1ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர்லாம் பார்த்துருப்போம், நம்ம கலெக்டர்ல வந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ 1 கரெக்ட், பட் 2லையும் எடுக்கலாம். யா, ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஓகேவா? ஸோ எப்படி எமிட்டர்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இங்கே பேஸில் வந்து பேஸில் நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம்னா என்ன ஆகும், இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல அவுட்புட் எடுத்தானே, இந்த இடத்துல அவுட்புட் எடுத்தானே எல்லாமே சேம் தான் இல்லையா? ஸோ வந்து பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக சர்க்யூட்டில் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கலெக்டரில் பவர் சப்ளை கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆட் பண்ணிக்குவாங்க, ஆட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ மற்றபடி 1 and 2 ரெண்டுலேயுமே வந்து நம்ம அவுட்புட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் choose the component to make the out smooth and where we have to place it அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 1ங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது, 3ங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த 2 பொசிஷனில் எங்கே ஒரு காம்போனன்ட் வைக்கணும், அது என்ன காம்போனன்ட்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது பொசிஷன் ப்ளஸ் என்ன காம்போனன்ட்னு கண்டுபிடிக்கணும். எந்த பொசிஷனில் எந்த காம்போனன்ட் வச்சா நமக்கு அவுட்புட் ஸ்மூத்தாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் கொஷின். சரியா? ஸோ இங்கே வந்து எந்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே கெப்பாசிட்டர், சாரி எப்போ ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே, எப்போவுமே வந்து அவுட்புட்டில் தான் வந்து இந்த ரிப்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏசி தான் சப்ளை ஆகும். ஸோ ஏசி சப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தாண்டி வந்து பார்த்தோம்னா டிசியாக மாறும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா, கெப்பாசிட்டர் போடலைன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? சாரி, ஒரு சைன் வேவ் மாதிரி நீட்டாக வரும், மவுஸ் வரையும். ஸோ இந்த மாதிரி வரும் பம்பா. ஸோ இதை வந்து எப்படி மாற்றணும்னா, இது வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கெப்பாசிட்டர் அட் 3. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 3ங்கிற இடத்துல கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் எப்படி இதை ஸ்மூத் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பீக் போகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீக் போகும்போதும் கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். ஓகேவா? சார்ஜ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கீழே இறங்குது இல்லையா? ஸோ அப்படி இறங்கும்போது அந்த சார்ஜ் ஆன கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அந்த அவுட்புட்டை வந்து சேம் அதே பீக் வோல்டேஜ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா கெப்பாசிட்டர் அட் 3. ஸோ இதுதான் ஆன்சர்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் choose the correct component for the correct position to make the low pass filter. ஓகேவா? ஸோ இங்கே ஏபின்னு ரெண்டு இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஷின். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ரெசிஸ்டர் அட் ஏ, கெப்பாசிட்டர் அட் பி. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டர் அட் ஏ, கெப்பாசிட்டர் அட் பி. எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் ஒன்று ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஏசி சிக்னல் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சியோ ஹை ஃப்ரீக்வன்சியோ எதாவது வேணாலும் கொடுக்குறேன். ஸோ ரெசிஸ்டருக்குள்ளே இருந்து வெளில வரும்போதும் சேம், நீ ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி தான் வரும், லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி தான் வரும். சரியா? ஸோ இந்த இடத்துலையும் சேம் அதே சிக்னல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, நீ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோயேன். ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட்டை ஆட் பண்ணும். இதே லோ ஃப்ரீக்வன்சினா கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இப்போ இங்கே லோ ஃப்ரீக்வன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல லோ ஃப்ரீக்வன்சி வருது. லோ ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். ஸோ அவுட்புட்டில் லோ ஃப்ரீக்வன்சி அப்படியே கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல ஹை ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஸோ இது வந்து கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகும். ஸோ கிரவுண்டு கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அவுட்புட் வந்து ஜீரோ ஆகும். ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்னாகும், ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கேன்சல் ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சி கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகிருக்குமா? ஸோ வந்து நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் கிடைக்கிறதுனால லோ பாஸ் ஃபில்டர். லோ ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுறதுனால லோ பாஸ் ஃபில்டர். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் கிடைச்சிது. நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் ஃபார் கொஸ்டின் ஏ டு ப்ரொடெக்ட் த இன்புட் சர்க்கியூட் ஃப்ரம் த ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ரிலே. ஓகேவா? ஸோ ரிலே வந்து ஒரு எலக்ட்ரோமெக்கானிக்கல் ஸ்விட்ச். ஸோ அதில் வந்து என்னென்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குல்ல, ஸோ இதுதான் இந்த காயில். ஸோ இந்த காயிலில் வந்து நீ சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது இது வந்து ஸோ இது வந்து என்சின்னு சொல்லுவாங்க. இந்த பின் வந்து என் ஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேல நான் இந்த காயிலில் வந்து பவர் சப்ளை கொடுக்காதப்ப இந்த சிங்கிற காமனுங்கிற பின்னு என்சின்னு இருக்கும். என்சிங்கிற பின்னோட க்ளோஸ் ஆகிருக்கும். அதாவது நார்மலி க்ளோஸ்டுங்கிற பின்னோட க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சப்ளை ஆன் பண்ணனா காயில் எனர்ஜைஸ் ஆகி இதை வந்து இந்த சைட் புல் பண்ணி இந்த பின் நார்மலி ஓப்பனுங்கிற பின்னோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இதை வந்து ரிலேவோட ப்ராசஸ். ஸோ இதில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதுல்ல நம்ம ஆன் பண்ண உடனே, ஸோ இந்த கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஆஃப் பண்ண உடனே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஆன் பண்ண உடனேயும் ஆஃப் பண்ண உடனே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுதுல்ல. ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு +9 வோல்ட் கொடுத்து இந்த ரிலே ஆன் பண்ணுறியா, ஸோ அந்த கொலாப்ஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே ரிவர்ஸில் மைனஸ் வோல்டேஜாக வரும். ரிவர்ஸ் வோல்டேஜாக வரும். ஓகேவா? ஸோ அது மைனஸ் வோல்டேஜ்னா -9 வோல்டேஜில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. -20 இருக்கலாம், -100 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு இண்டக்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ அப்படி வரும்போது இப்போ -100 வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம இன்புட் சர்க்கியூட்ரி வந்து மொத்தமாக ஸ்பாயில் ஆயிரும் இல்லையா? ஸோ அது ரிவர்ஸ் கரண்ட்லேருந்து இன்புட் சர்க்கியூட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு காம்போனன்ட் யூஸ் பண்ணோம். அது என்ன காம்போனன்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா டயோட். ஓகேவா? ஸோ டயோட் அட் ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டயோடு ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ரிலேலேருந்து வர வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் இல்லையா, பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ டயோடு ரிவர்ஸ் பயாஸ் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும், இந்த இடத்துல நெகட்டிவ் வரும். கரெக்டாக?
ஸோ இந்த இடத்துல டயோடை வந்து ரிவர்ஸ் பயாஸில் போடணும். ஓகேவா? ரிவர்ஸ் பயாஸில் போட்டோம்னா என்ன ஆகும்? நார்மலாக நம்ம சப்ளை கொடுக்கும்போது ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா ரிலே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொலாப்ஸ் ஆகி அவுட்புட்டில் வர்றது என்னென்ன எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்படி வரும்போது இந்த டயோடு இருக்குல்ல, இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் சர்க்யூட் ஆயிரும். இப்போ க்ளோஸ் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா என்னாகும்? ஷார்ட் சர்க்யூட். ஸோ இங்கிருந்து வர மைனஸும் இங்கிருந்து வர ப்ளஸ்ஸும் ஷார்ட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஜீரோ ஆகும். அவுட்புட் வந்து ஜீரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? டயோட் அட் டயோட் ஏ அட் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, there are two sensors in the circuit. LED will glow if both sensor output is high. What will be the missing component அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு சென்சார் இருக்கு, இங்க ஒரு சென்சார், ரெண்டுமே ஹையா இருந்தால் தான் எனக்கு அவுட்புட் வந்து ஏறிடும். ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஹைனா இதுவும் ஒன்னா இருக்கணும், இதுவும் ஒன்னா இருக்கணும், இதுவும் ஒன்னா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு அவுட்புட் ஹையாகும், அதாவது ஒன் ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு அண்ட் கேட் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். இந்த இடத்துல வந்து அண்ட் கேட், அண்ட் கேட் ஆன்சர். ஸோ இது வந்து எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டோம்னா, இப்போ இப்போ சின்ன சின்ன இஃப் கண்டிஷன்ல செக் பண்றாங்கல்ல, இஃப் கண்டிஷன் ரெண்டுமே வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இஃப் கண்டிஷன் போட்டு மைக்ரோ கண்ட்ரோல்ல செக் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளா அண்ட் கேட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது செக்கிங் ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் 350 ரூபா கொடுத்து ESP32வோ நானோவோ ஊனோவோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக அண்ட் கேட் யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்சார் காம்பனன்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சென்சார் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் கேட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அண்ட் கேட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், Vin equal to 5, Vout is equal to 2.5, what will be the value of resistors R1 and R2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் பயஸ் வோல்டேஜ் டிவைடர் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆக்சுவலாக இப்படி இப்படி போட்டு தான் பழகிருப்போம் நம்ம, இல்லையா? இப்படி போட்டு இப்படி போட்டு இருக்கும், இது கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து விசிசியில் கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி போட்டே பழகிருப்போம். பட் சேம் அதே தான், இங்கே விசிசி கொடுத்துருக்கு, இங்கே கிரவுண்டில் கொடுத்துருக்கு, நம்ம இங்கேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ வி அவுட். ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இது அப்படியே பெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? அதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ இங்கே 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அப்படியே பாதி இங்கே 2.5 வந்துருக்கு. ஸோ அப்படின்னா என்னென்ன ரெசிஸ்டர்ஸாக இருக்கலாம்? இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து பாதியாக வரும், 2.5 தான் வரும். ஸோ வேணா அந்த ஃபார்முலா போட்டு செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனி ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ரெண்டுமே 1 ஓமா இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட்ல 2.5 கிடைக்கும். ரெண்டுமே வந்து 100 கிலோ ஓமா இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் 2.5 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், பட் ரெண்டு வேல்யூமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜுக்கு அப்படியே வந்து ஹாஃப் த வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சும்மா ஒரு ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம், சேம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? எப்பவுமே ஓம் தானே போடணும், ஓம்ஸ்ன்னு போடக்கூடாது. எங்கேயும் 10,000 10 கிலோ ஓம் தான் சொல்லணும், ஓம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது.
So okay, next, what will be the output of the two given circuits for DC input அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ வாட் வில் பி த அவுட்புட், அதாவது இப்போ ரெண்டுமே வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபைர் சர்க்கியூட் கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபைர் சர்க்கியூட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிட்ஜ் ரெக்டிஃபைர் நம்ம எப்போவுமே ஏசி தான் இன்புட்டை கொடுப்போம் கரெக்டாக. ஸோ வந்து இங்கே டிசி கொடுத்துருக்கேன், இதுவும் டிசி இதுவும் டிசி. பட் இது நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருப்பேன், இங்கே மைனஸ் கொடுத்துருப்பேன், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அவுட்புட்ல என்ன வோல்டேஜ் வரும்? 0 வோல்ட்ஸா, இல்லை -12 வோல்ட்ஸா, இல்லை +12 வோல்ட்ஸா, இல்லை இதுக்கு மட்டும் -12 இதுக்கு மட்டும் +12, இல்லை இதுக்கு +12 இதுக்கு -12, அந்த மாதிரி எந்த மாதிரி வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தேன். வி அவுட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டுலேயுமே வந்து +12 வோல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் கரெக்ட். அப்படிதான் வரும். ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், அப்படிதான் வரும். ஸோ இங்கே பாரு, ஸோ இங்கே வந்து +12 வோல்ட் இருக்கா. ஸோ அது அப்படியே இங்கே வரும், இங்கே வருதா, வந்து D1 வந்து ஃபார்வர்ட் பயஸ், D1 ஃபார்வர்ட் பயஸ் ஆச்சுன்னா இங்கே வரும், இங்கே வரும். இங்கே வந்து வி அவுட் இங்கே வருதா. இது D4 வந்து ரிவர்ஸ் பயஸ். ஸோ ரிவர்ஸ் பயஸா. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து இந்த இடத்துல +12 வோல்ட். ஸோ இதே இங்கே வருங்க மைனஸ், பாருங்களேன் மைனஸ் இங்கே வருது. ஸோ சாரி, மைனஸ் இங்கே வருது, இங்கே வந்துச்சுன்னா இது ரிவர்ஸ் பயஸ், இதுக்கு இது ஃபார்வர்ட் பயஸ் கரெக்டா. இது மைனஸ் கேத்தோட். ஸோ இது இப்படி வந்துச்சு, இப்படி வந்து ஸோ இந்த இடத்துல வந்து, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இங்கே இருக்கும், மைனஸ் இருக்கா. ஸோ இங்கே வரும், இங்கே வந்துச்சு D3 வந்து ஃபார்வர்ட் பயாஸு, D3 வந்து ஃபார்வர்ட் பயாஸு. ஸோ இப்படி வரும், இப்படி வந்து நமக்கு அவுட்புட்டில் இப்படி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து +12 வோல்ட் பாருங்க. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸு, சாரி ஃபார்வர்ட் பயாஸு ஆச்சுன்னா என்னாகும், இந்த டயோடு இப்படி கண்டக்ட் பண்ணி நமக்கு இங்கே வந்து +12 வோல்ட் இருக்கும். ஸோ வந்து பொலாரிட்டி எப்படி மாற்றி கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட்டில் சேம் பொலாரிட்டி தான் வரும். ஸோ அதனால தான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை வந்து இந்த மாதிரி பொலாரிட்டி சேஞ்ச் ஆகாமல், சேஞ்ச் ஆச்சுனாலும் பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பொலாரிட்டி ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்ஸ். ஓகே, ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம்னா பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து அவுட்புட்டில் நமக்கு சேம் பொலாரிட்டியில் தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து +12 வோல்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வாட் வில் பி த வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த R2 இஃப் R1 ஈக்குவல் டு 100 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தாலும் தெரியும் கெயின் கொடுத்துருக்கேன், கெயின் வந்து -10. ஸோ -10 அப்படின்னாவே வந்து ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் கரெக்டாக. ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட ஃபார்முலா என்ன, கெயின் ஈக்குவல் டு -RF divided by RI கரெக்டா. ஸோ இதில் இதுதான் வந்து RI, இது வந்து RF. ஓகேவா? ஸோ நான் R1 RI வந்து 10 கிலோ கொடுத்துட்டேன், இது வந்து -10, -10 ஈக்குவல் டு -RF இருக்கு டிவைடட் பை 10 கிலோ ஓம் இருக்கு கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும், 10 ஈக்குவல் டு இருக்கு. ஸோ RF பதிலாக இங்கே கீழே 10 கிலோ ஓம் இருக்கு. ஓகேவா? ஸோ மேலே என்ன போட்டால் வரும், 100 கிலோ ஓம் அப்படின்னு போட்டால் கிலோ கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ 1 வந்து 10 கேன்சல் ஆயிரும் கரெக்டாக. அப்போ வந்து ஆன்சர் 100 கிலோ ஓம். ஸோ இது வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஐசி used in
circuit is in the circuit given below. To step down 12 VDC 12 volt DC to 5 volt DC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ இந்த இடத்துல என்ன ஐசி போட்டால் நமக்கு இங்கே 12 வோல்ட் இங்கே 5 வோல்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது சரியா. ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி தேர்ட் செம்மில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணீங்கல்ல, ஒரு வோல்டேஜ் டிவைடர் ஆக்டிவிட்டி, சாரி வோல்டேஜ் டிவைடர் பவர் சப்ளை ஒன்று பண்ணியிருந்தீங்க, 5 வோல்ட் பவர் சப்ளை. ஸோ அதில் வந்து ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருப்பீங்க, சேம் அதே ஐசி தான். ஸோ அந்த ஐசி பேர் என்னன்னா 7805. ஓகேவா, 7805 ஐசி. ஓகேவா, ஸோ இது வந்து 7805. ஸோ இதில் இருக்கு இல்லையா, இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 78 அது வந்து சீரீஸ் நம்பர், அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து வர நம்பர் இருக்குல்ல, அடுத்து வர ரெண்டு நம்பர் என்னன்னா அவுட்புட் வோல்டேஜை குறிக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இது இருக்கு. 7806 இருக்கு, 7806 இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா 6 வோல்ட்டு அவுட்புட் வோல்டேஜ் வந்து 6 வோல்ட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி 7809 இருக்கு, அது வந்து 9 வோல்ட்ஸு 9 வோல்ட்ஸு. அதே மாதிரி 7812 இருக்கு, அது வந்து 12 வோல்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ 7812 7818, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் 7807. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா draw the outputs of the circuit given below at V1 and V2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். V1 and V2 அவுட்புட்டுன்னு நான் அதிலே சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன சர்க்கியூட் அப்படின்னா, இது ஆல்ரெடி படிச்சது தான். இது வந்து அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் சர்க்கியூட். ஓகேவா, ஸோ இந்த அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரில் இந்த இடத்துல ஒரு அவுட்புட், இந்த இடத்துல ஒரு அவுட்புட் வரும் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி வேணாலும் வரலாம், ரெண்டுமே ஸ்கொயர் வேவ்ல தான் வரும். கரெக்டா, ஸோ ஸ்கொயர் வேவ்ல வரும்னா ஸோ இப்படி வரும். ஸ்கொயர் வேவ் தான் இது, கொஞ்சம் போனமல்ல ஒரு மோஸ்ட்ல வரைய முடியும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா ஸோ இதுக்கு அப்படியே வந்து ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி வரும், அதாவது இன்வெர்ட் ஆகி வரும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் வந்து நெகட்டிவ்ல ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஸ்டார்டிங் வந்து பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு அப்படியே போகும். ஓகேவா, ஸோ இது வரைஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு அப்படியே வந்து இன்வெர்ட் ஆகி வந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு வேவ் ஃபார்ம் வரைஞ்சிருக்கோம் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து draw the circuit diagram to power 3 lamps. Each lamp should receive same voltage but current can vary அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சர்க்கியூட் இருக்கு சரியா, வி வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இங்கே வருது 3 லேம்ப் சொல்லியிருக்கேன்ல, 3 லேம்ப் வரைகிறேன். மூணு லேம்ப் இருக்கா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இப்படி தான் வரும். ஆக்சுவலாக ரெண்டு சர்க்கியூட் இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், பேரலல் சீரீஸ். ஓகேவா, ஸோ இது வந்து பேரலல் சர்க்கியூட். ஸோ சீரீஸ் சர்க்கியூட்னா எப்படி இருக்குன்னா இதுதான் சீரீஸ் சர்க்கியூட். ஓகேவா, ஸோ இதில் இந்த பாயிண்ட்லையும் இந்த பாயிண்ட்லையும் மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இதில் வந்து எந்த ரெண்டு பாயிண்ட்ல எடுத்தாலும் நமக்கு வந்து வோல்டேஜ் சேம். ஓகேவா, பட் கரண்ட் வந்து வேரி ஆகும். கரெக்டா, பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வோல்டேஜ் இந்த ஒரு பல்புக்கு ஒரு வோல்டேஜ் எடுத்தால் வேற காட்டும், இங்கிருந்து இங்கே காட்டினா வேற காட்டும், இங்கிருந்து இங்கே காட்டினா வேற காட்டும். ஸோ ஓகேவா, ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம கொஸ்டின்ல கேட்டது 3 லேம்ப் பவர் பண்ணும், ஈச் லேம்ப் ஷுட் ரிசீவ் சேம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஸோ அப்போ வந்து இதுதான் கரெக்டு, இது வந்து தப்பு. அதாவது என்னைக்குமே வந்து ஒரு சீரீஸான ஒரு சர்க்கியூட்ல கொடுக்கும்போது வோல்டேஜ் டிவைட் ஆகும். ஓகேவா, பட் கரண்ட் வந்து சேம்.
ஸோ எந்த ஒரு பேரலல் சர்க்யூட்ல கொடுத்தோம்னா கரண்ட் டிவைட் ஆகும், வோல்டேஜ் வந்து சேம். சரியா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து ட்ரா எனி சர்க்யூட் தட் யூ நோ. அது வந்து நிறைய பேர் நல்லாவே பண்ணியிருந்தீங்க. பட் சில பேர் வந்து சும்மா எல்இடி பேட்டரி எல்லாம் போட்டு ரொம்ப சப்ப சர்க்யூட் மாதிரி பண்ணியிருந்தீங்க. பட் ஓகே, அதுவும் சர்க்யூட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து மல்டிமீட்டர் இந்த சிஆர்ஓ நீங்களும் நிறைய எழுதிருந்தீங்க. பட் இன்னும் இன்டெப்தா இருக்கிற இந்த இன்டெப்தா இருக்கிற இதெல்லாம் இருக்கு, நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து இது கூட அட்டாச் பண்றேன். ஸோ இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்க்யூட்னா V வந்து சேம், வோல்டேஜ் சேம், கரண்ட் வேரிஸ். சீரீஸ்னா V வேரி ஆகும், I கான்ஸ்டன்ட் தான், I சேம். சரி, இது மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சர்க்யூட் டிடெக்டிவோட ஆன்சர்ஸு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்பில் போடலாம், இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.